ட்ரீமர்ஸ் கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை பார்க்கறதுக்கே அட்டகாசமாக இருக்குல்ல. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பர்பிள் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் 3 இதில் செய்ய போகிறேன். அண்ட் ஸ்டஃபிங்க்குமே மேங்கோ தான். மேங்கோ ஸ்டஃபிங் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 கலரும் ட்ரை பண்ணலனாலும் கண்டிப்பாக ஒரு கலர் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டஃபிங் ஃபஸ்ட் ரெடி பண்ணிடலாமா? ஒரு அகலமான கடாயில் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததும் முந்திரி பழம் அது பலூன் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு தேங்காய் துருவல் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா மறுபடியும் அந்த முந்திரி பழத்தையும் சேர்த்துட்டு நம்ம மேங்கோ பல்ப்பில் வந்து பாதி சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லோ கலருக்கும் நம்ம மேங்கோ தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால தான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் நாட்டு சக்கரை, அப்புறம் இந்த மாதிரி வறுத்த அரிசி மாவில் நம்ம கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு மேங்கோ பல்ப், நான் வந்து எல்லோ கலர் செய்கிற நேமில் அந்த மேங்கோ பல்ப் நம்ம வந்து நேச்சுரலாக செய்கிறதுனால நமக்கு அந்த எக்ஸாக்ட் கலர் வராது. ஆனால் நம்மளுக்கு இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது. பசங்க கண்டிப்பாக விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் எதுவும் சேர்க்காதுங்க, இப்படி நேச்சுரலாக செய்யுங்க. பொமிக்ரேனட் ஜூஸ் பர்பிள் கலரில் வந்தது. நான் பிங்க் கலர் எதிர்பார்த்தேன், பட் இட்ஸ் ஓகே. அதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் ஓகே தான், வர்த் த எஃபர்ட் தான் சொல்லணும். இந்த மாதிரி ஈஸியான ஷேப் நமக்கு எது வருதோ அதை செஞ்சுக்கோங்க. நான் மோதக் ஷேப் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வரல. பட் இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாமே நம்ம மெதுவாக கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். மேங்கோ மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா அது வந்து கொஞ்சம் குழுகுலுன்னு இருந்துச்சு அந்த மாவு, அதனால தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சோன்னா அட்டகாசமான கலர்ஃபுல் கொழுக்கட்டை ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.